வேதத்தை நம்புறதுன ஒரு நம்மகிட்ட உள்ள ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? வேதம்னா 4. எல்லாரும் பெரிய பெரிய அல்லாமாக்கள் மூலானாக்கள் பெரிய பெரிய மதரசாக்கள் ஆசிரியராக இருக்கிறவங்க கேட்டு பாருங்களேன், வேதம் எத்தனை வேதங்க? அல்லாஹ் அனுப்பின வேதம் 4 அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆனை சேர்த்து. இது தப்பு. வேதங்களுடைய எண்ணிக்கை விஷயமாக குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நேர் மாத்தமான ஒரு போதனையை தான் மார்க்கம் என்ற பெயர்ல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் 4 தானா? இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவுல, அதாவது 2வது அத்தியாயத்துல 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கூலு நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லுங்கள். குர்ஆன் வசனம். வமா உன்சில இலைனா எங்களுக்கு அருளப்பட்டதே அதையும் நம்பினோம் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு அருளப்பட்டது இது குர்ஆன், குர்ஆனை நம்பினோம் என்று சொல்லுங்கள். வமா உன்சில இலா இப்ராஹிம இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதே அதை நம்பினோம் என்று சொல்லுங்கள். அவருக்கு அருளப்பட்டிருக்குது, பேர் தெரியலானா இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை நீங்க நம்ப வேண்டும். ஓ இஸ்மாயில இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஓ இஸ்ஹாக இஸ்ஹாக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஓ யாக்கூப யாக்கூபுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஒல் அஸ்பாத் அவரது வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டது. அவர் வழித்தோன்றல் தான் யாரு? யூசுப் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வர்றவங்க. அப்ப ஒல் அஸ்பாத் அந்த யாக்கூபுடைய வழித்தோன்றல் இருக்காங்களே அவர்களுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். அவ்வளவுதானா? வமா ஊத்திய மூசா மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும். ஓ ஈசா ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும். வமா ஊத்தியின் நபியூன மின் ரப்பிஹிம் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டச்சே அதையெல்லாம் நம்ப வேண்டும். அப்ப எத்தனை சொல்றான் இதுல? எல்லாம் இதுலயே எக்கச்சக்கமா போச்சு. நம்ம என்ன சொல்றோம்? 4 பேர் 3 பேருக்கு தான் வேதம் கொடுத்தாங்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வந்த வேதம் 3ங்கிறோம். அதோட கூட நிப்பாட்டல. அப்புறம் அடிக்கிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் அவர்கள்ல யாருக்கு மத்தியில நாங்க பாரபட்சமா பேச மாட்டோம். சொல்லிக்கிட்டே பாரபட்சம் பேசுறோம். எல்லாருக்கும் வேதம் கொடுத்தாங்கன்ற அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்றான்? அவர்களுக்கு இடையில் நாங்கள் பாரபட்சம் கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். நீங்க பாரபட்சம் கற்பிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட நபிமார்களை வீசுநகை வெறுங்கைமா அனுப்பி விட்டு 4 பேருக்கு மட்டும் வேதத்தை கொடுத்தா நம்புறீங்க, பாரபட்சம் காட்டிவிட்டீங்க. பாரபட்சம் காட்ட மாட்டோம், எல்லாத்துக்கும் வேதம் வந்துச்சு நம்புங்கன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவுல 136வது வசனத்துல. இதுக்கு மாற்றமாக இருக்கிறது நம்முடைய 4 வேதங்கிற நம்பிக்கை. 4 அல்ல வேதம், எல்லா நம்பிக்கையும் வேணும். இந்த 4 இருந்தது, இந்த 4 இல்லைன்னு அர்த்தம் இல்ல, 4 தான் என்பதுதான் தப்பு.